ஹலோ குட்டி ஸ்டோரிவர்ஸ், நான் உங்கள் குட்டி ஸ்டோரி கோகுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க வார சந்தை, அதாவது செவ்வாய் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது புதுப்பாளையத்தில் இருக்க சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூறுக்கறி பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் பக்கத்தில். ஏன்னா இங்கே மொதல் கடையவே பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே வந்து கூறுக்கறி வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்தோம்னா நம்மளால் இங்கேருந்து கூறு எடுக்க முடியும். ஸோ கூறு மட்டும் இல்லாமல் கிலோ கணக்குலையும் நம்ம வந்து எடுக்கலாம். கிலோ வந்து 800 வந்து கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த பக்கம் 2 கடை, அந்த பக்கம் ஒரு 2 கடை, அந்த சைடு ஒரு 3 கடை. அதே பக்கத்தில் பார்க்கலாம். கூறு பார்த்தீங்கன்னா 40. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கட்டியிருக்காங்க. நான் சாயந்தரம் எத்தனை மணி வரைக்கும் நான் கிடைக்கும்? விற்கிறத பொறுத்து வித்துருச்சுன்னா உரம் முன்னாடி பார்த்தாலும் ஒரு 4 மணிக்கே தீர்ந்துடும். ஸோ அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நாம நேரமாக வந்தோம்னா எடுக்கலாம். ஒரு 10 மணிக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். சரி ஓகே. நான் இங்கே கிலோ கறினா 800 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறீங்க. இப்போ இது ஒரு கூறு மொத்தம் எவ்வளோ கிராம்னு இருக்கும்? 5 எடுத்தா 1/2 கிலோ வந்துடும். 200 ரூபா. பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் செவ்வாய் சந்தை. இப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கன்னா கிடையாது, வெறும் கறி மட்டும் போடுவீங்களா? இல்லை அதுவும் கிடையாதுங்களா? வெட்டு கறி மட்டும்தான். கூறு கறி. இந்த கூறுல என்னென்ன வைப்பீங்க? நொரி, கறி 2, கொழுப்பு 2. நுரையீரல் எவ்வளோண்ணா? 400 ரூபா வருது நுரையீரல. ரத்தனா புதுப்பாளையம் சந்தை, இங்கேயும் பக்கத்துலயே இருக்கு. குட்டி ஸ்டோரிங்கண்ணா. ஆமா ஆமா. வணக்கங்கண்ணா. ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி எவ்வளவுக்குண்ணா கொடுத்துட்டு இருக்கீங்க? கறி 800, கூறு 40. கூறு 40. இப்போ கூறு எத்தனை மணிக்கு நான் கட்டுவீங்க? 9 to 3. 9 to சாயந்தரம் 3 மணி வரைக்கும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கட்டுவீங்க கூறு? கடைக்கு 200 கூறு. 200 கூறு விற்பீங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 கடை இருக்க மாட்டேங்குது. சுத்தியும் பாத்தீங்கன்னா 5 கடைன்னா 5 கடையிலயும் கிடைக்கும். ஓகேண்ணா, சூப்பர். இப்ப இந்த புதுப்பாளையம் சந்தை எங்க லொக்கேட் ஆயிருக்கு? சமுத்திரம் கிராமம், புதுப்பாளையம், கொங்கனாபுரம், எடப்பாடி. ஒன்றியம். கொங்கனாபுரம் ஒன்றியம். பாத்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் தான் சந்தை. செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் சந்தையே வந்து கிடைக்கும். ஓகேண்ணா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கூறு வந்து 40 சொல்றீங்க. இந்த கூறுல என்னென்ன வைப்பீங்க? எலும்பு, கறி, நொரை, நெஞ்செலும்பு எல்லாம் கலந்து வரும். எல்லாமே கலந்து வைப்பீங்க. 5 ஐட்டம் வரும். 5 ஐட்டம் வந்து வைக்கிறீங்க. 400. சரி, 40. ஒரு 5 கூறு எடுத்து எவ்வளோண்ணா வரும்? 1/2 கிலோ வரும். 10 எடுத்தா 1 கிலோ பக்கமா வரும். 1 கிலோ பக்கமா வரும். ஒரு 50 கிராம் 100 கிராம் கொஞ்சம் முன்ன பார்த்தேன். இப்போ இந்த நுரையீரல்ல இருக்கானா இல்லை தீந்துருச்சுங்களா? அது கூர்லயே வச்சிருங்க. கூறுல வச்சிருக்கீங்க. ஒருவேளை தனியா கொடுக்குற மாதிரி இருந்தா? அதே அடகிய சின்னதா இருந்தா ஒரு 350, 400, 450 அப்படி சைஸுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறீங்க. சூப்பர்ண்ணா. இந்த குடல்லாம் எவ்வளவு கொடுத்துட்டீங்க? ஆட்டு குடல் 800 to 1000. 800 to 1000 கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அது என்ன குடலோட என்னென்ன வரும்? சிறுகுடல், பெருங்குடல், ஜவ்வு 4 ஐட்டம் வரும். ரத்தத்தோட 4 ஐட்டம் கலந்து 800 to 900, 1000 சைஸை பொறுத்து. 800, 900, 1000. சூப்பர். சின்னதா இருந்தா 600. சரி ஓகேண்ணா. நீங்க வேற எங்கேயாச்சும் கடைக்கு போடுறீங்களா? நீங்க ஒண்ணுதானா? இல்ல 3 வலது 2 நாள் அங்க வேற பக்கம் போறோம். அது எங்கங்கண்ணா? செட்டிமாங்குறிச்சி. அங்கேயும் கூறுங்களா? இல்ல இங்க மட்டும்தான். இங்க இந்த ஒரு நாள் மட்டும்தான். புதுப்பாளையத்துல மட்டும்தான் கூறு. மற்ற இடத்துல கூறு கிடையாது. சரி ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.